கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர் தாய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரந்தோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தருக்குள்
பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சிலுவையிலே இந்த மனுக்குலத்துக்காக மனுக்குலத்தின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்தின் துக்கங்களை சுமக்கும்படியாக தன்னையே இயேசு அர்ப்பணித்திருந்தார். இந்த சிலுவை பாடு ஒரு மனிதனுக்கு எவ்வளவாக கடினமாக இருக்கும் என்பதை நாம் சிலுவை பாடுகளின் காட்சிகளை பார்க்கும்போது உணர முடியும். அநேக காட்சிகள் பலவிதமான பாடல்கள் மூலமாக சில திரைப்படங்கள் மூலமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது நடந்திருக்கிறதினாலே அதனுடைய தாக்கம் நமக்கு என்ன என்பதை அறிய மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த காட்சிகளை நாம் காணும் பொழுது இது எவ்வளவு கொடூரமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறது வேத வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் நாம் சுமக்கிற பாடுகளை இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சம் சுமந்துக்கோங்க, கொஞ்சம் தூரம் எனக்காக நீங்கள் பாடுகளை சுமங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை நினைக்கலாம், எல்லாரும் பேசலாம், உலகத்தினுடைய உறவுகள், நண்பர்கள் என்று எல்லாரும் நான் உங்களுக்காக இருக்கிறேன் சகோதரனே, நான் உங்களுக்காக இருக்கிறேன் சகோதரியே, பிரதர் சிஸ்டர் நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் என்னுடைய பாடுகளை நீங்கள் கொஞ்சம் சுமந்துக்கோங்க ஐயா, கொஞ்சம் தூரம் எனக்காக இந்த பாடுகளெல்லாம் நீங்கள் சுமந்துக்கோங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சுமந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யாரையுமே காண முடியாது. நம்ம பக்கத்தில் இருந்து எல்லாருமே ஓடிடுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஏன் சிலுவையை ஏற்றுக்கொள்ளணும்? நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஏன் அவர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளணும்? அவர் வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கலாமே, நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே. இல்லை, ஒரு பரிகாரம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. ஒரு மனிதன் பாவம் செய்தானால் அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் என்ன செய்யணுங்க? அவர் எனக்காக சிலுவையை சுமந்துட்டாரு, சரி பரவாயில்ல, ரைட், எனக்காக சுமந்துட்டார்ல, அவ்வளவுதானே. நான் என்ன செய்யணும்? நாம் சிலுவையை சுமந்ததை நன்மையை பெற வேண்டும் என்றால் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் விசுவாசித்தால்தான் அவர் ஏற்றுக்கொண்ட நன்மையை நாம் பெற முடியும். எனக்காக இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அந்த பாடுகளிலிருந்து வெளிவர முடியும், துக்கங்களிலிருந்து வெளிவர முடியும், நோயின் கொடூரங்களிலிருந்து வெளிவர முடியும். நமக்கு நம்பிக்கை காணப்படுகிறதா? எனக்காக ஒருவர்
மரித்து போயிருக்கிறார், ரைட்டுங்க. அதனால எனக்கு என்னங்க இருக்கு? எனக்காக என்றைக்கோ 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் மரித்து போயிட்டார், அதனால எனக்கு என்ன இருக்கு இன்றைக்கு? அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களா சகோதரா? அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களா சகோதரி? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் மெய்யாகவே உண்மையாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்க பாடுபட அவசியம் இல்லை, நீங்க துக்கப்பட அவசியம் இல்லை, நீங்க வேதனைப்பட அவசியம் இல்லை. இவைகளில் இருந்து நீங்கள் வெளிவர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுது உதவி செய்ய முடியும்? நம்பும் பொழுது. நம்பும் பொழுது. நம்புவீர்களா? நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, அந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அப்பா எங்களுடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, அருமை இரட்சகரே, அப்பா எங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர். ஆமாண்டவரே, எங்களுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். இந்த உலகத்திலே நாங்கள் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கப்பா. நாங்கள் அதை நம்புகிறோம். இதுவரையிலும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நாங்கள் பட வேண்டிய பாடுகளை எல்லாம் நீர் சிலுவையில பட்டு தீர்த்து விட்டீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் துக்கங்களை எல்லாம் நீர் சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் துக்கங்கள் எங்களை ஆண்டவரே வேதனைப்படுத்துகிறது இல்லாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு எங்கள் துக்கங்களை எல்லாம் நீங்க சுமந்து கொண்டீங்கப்பா. நாங்கள் நம்புகிறோம். Yes Lord, we believe Lord, we believe your sacrifice Lord. ஆண்டவரே, உங்க தியாகத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எனக்காக நீங்க கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்க என்று நம்புகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பாடுகள் இல்லாமல், துக்கங்கள் இல்லாமல் நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே மீதியாக இருக்கிற காலங்களை நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் கழிக்க போகிறதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். துக்கங்களை மாற்றுவார், பாடுகளை நீக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.